أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على نبينا محمد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் தலைப்பு அல் குர்ஆன், அதனுடைய சிறப்புகள், மேலும் தஜ்வீதுடைய முக்கியத்துவம். அல் குர்ஆனுடைய வரையறை: இது அல்லாஹுடைய வேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் நமக்கு கிடையாது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய கலாம் இது அப்படி இருக்கும்போது இதில் பலவிதமான சிறப்புகள், பலவிதமான அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது. எப்படி வந்தது? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வாயிலாக அல்லாஹ் இறக்கியறலான். இதை ஓதுறது நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் கடமை. எப்படி நம்ம மீது எப்படி தொழுகை கடமையோ, எப்படி ஜக்காத் கடமையோ, அந்த மாதிரி நம்ம மீது குர்ஆனை, அல்லாஹுடைய வசனத்தை ஓதுவது நமக்கு கடமை. இது ஒரு இபாதா, அல்லாஹுக்காக செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு. நம்ம எப்படி அல்லாஹுக்காக ஒரு நல்ல அமல்களை செய்கிறோமோ, எப்படி அல்லாஹுக்காக சதக்கா கொடுக்குறோமோ, அதே மாதிரி தான் நம்ம குர்ஆனை அல்லாஹுக்காக ஓதுறது ஒரு வணக்க வழிபாடு. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனில் முதலாக இறக்கப்பட்ட வசனங்கள் சூரத்துல் அலக் முதல் 5 வசனம். بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم. الذي علم بالقلم. علم الإنسان ما لم يعلم. இந்த 5 வசனங்கள் தான் முதலாக இறக்கப்பட்டது. எப்போ இதனுடைய அர்த்தம் என்னது? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தி வைக்கிறான். எப்படி? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், கூறுவீராக உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் அல்லாஹுதான் உங்களை படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் ஃபஸ்ட்டாக ஒரு வசனத்தை இறக்குறான். முதல் 5 வசனங்கள் அல்லாஹ் இறக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் கடைசி இறக்கப்பட்ட வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத்துல் பக்கரா 281வது வசனம். இது நம்மக்கிட்ட 2 வடிவத்தில் சேர்ந்தது. ஒன்று எழுத்து வடிவம், இன்னொன்று மொழி வடிவம். மொழினா வாய் வழியாக மொழியப்பட்டதாக. மக்தூபன் மங்தூகன். மக்தூபன் அப்படின்னா எழுதப்பட்ட வசனங்களாக நம்மள்கிட்ட சேர்ந்தது. இன்னொன்று மங்தூகன், மொழியப்பட்டதாக, வாய் வழியாக மொழியப்பட்டதாக. எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மொழிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவியுற்றார்கள். அதை செவியுற்று அதை அவர்களுடைய சஹாபாக்களுக்கு வாய் வழியாக மொழிந்தார்கள். அதை அவங்களுடைய சஹாபாக்கள் செவியுற்றார்கள், மனனம் செய்தார்கள். அதை அவங்களுடைய சந்ததிகளுக்கு எத்தி வைத்தார்கள். இப்படி ஜென்ரேஷன் ஆட்டு முதல் சந்ததியிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட குர்ஆன் சேர்ந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இப்படி தான் குர்ஆனை 2 வடிவத்தில் நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் குர்ஆன் வரிசை, எப்படி வரிசை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அல்லாஹ் யார்கிட்ட அனுப்புனா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைத்தான். அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இப்போ கொஞ்சம் போல சஹாபாக்கள், முக்கியமான சஹாபாக்கள் மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, சையத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கள்ட்ட சேர்ந்தது. இவங்க அதை மனனம் செய்து அதை அவங்களுடைய அடுத்த சந்ததிக்கு எடுத்து வச்சாங்க. இப்படி தான் ஒவ்வொரு வாயிலாக குர்ஆன் நம்மை சேர்ந்தடைந்தது. குர்ஆனுடைய அடிப்படை தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது 30 ஜுஸ்களை உடையதாக உள்ளது. 30 ஜுஸ். அது ஒரு ஜுஸ்னா வந்து 2 ஹிஸ்ப். ஒரு ஹிஸ்ப் வந்து 4 பங்குகளை கொண்டது. அப்போ ஒரு ஜுஸில் வந்து 2 பக்கங்கள் இருக்குன்னா அது 4 ருபூக்களை கொண்டதாக உள்ளது. குர்ஆனில் மொத்தம் எத்தனை சூறாக்கள் உள்ளது? 114. அதிலும் 30வது ஜுஸ் அம்மாவில் வந்து மொத்தம் 37 சூறாக்கள் உள்ளன. குர்ஆனில் மொத்தம் சஜிதா 15. சஜிதா பண்ணும்போது மேலே சஜிதா அப்படின்னு கொடுத்துருக்கோம், இல்லைன்னா ஒரு லைன் அந்த மாதிரி ஒரு டேஷ் கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் கொடுத்துருப்பாங்க. குர்ஆன் ஓதுவதின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழும் மனிதர்களுக்கு நல்வழிகாட்டியாக அருளப்பட்ட குர்ஆன். இது வந்து நன்மையை பெற்றுத்தரும் நல்ல மலராகவும் வல்ல இறைவன் இதை ஆக்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனை ஓதும் போது மட்டும் கிடையாது, அதை கேட்கும் போதும் நமக்கு அதே அளவுக்கு நன்மை கிடைக்கிறது. وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, அல் குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி செவி தாழ்த்தி அதை கேளுங்கள், அதனால் நீங்கள் இறைவனின் அருளை பெறுவீர்கள். அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 204வது வசனம். எல்லாம் அல்லாஹ் கூறியிருக்கான். அல் குர்ஆனை கற்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, அதை கற்றவர், கற்பிப்பவர், ஓதுபவர், கேட்பவர், மனனம் செய்பவர், அதன்படி அமல் செய்பவர், அப்படி அதனுடைய தொடர்புடைய எல்லாருக்குமே பலவிதமான நன்மைகள் இதில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹ்." உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவர் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் வந்து அழிந்து போகக்கூடியது. இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே அழிந்து போயிடும். நம்ம ஒரு சொத்து சேர்க்கிறதாட்டு இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகள், நம்முடைய செல்வம், செழிப்பு எல்லாமே நம்ம இறந்தாச்சுன்னா அது முடிஞ்சு. மறுமையில் வந்து நமக்கு பரிந்துரை செய்ய நமக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை நம்ம அல்லாஹுக்காக ஒரு குர்ஆனை வந்து ஓதி அது அல்லாஹுக்காக மற்றவர்களுக்கு எட்டி வைக்கும்போது அது நமக்காக மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எப்படி சொன்னாங்க? குர்ஆனை ஓதி வாருங்கள், ஏனெனில் குர்ஆன் அது ஓதி வருபவர்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதே முக்கியமாட்டு 2 ஒளி சுடராக இருக்குது. ஒளி சுடர்களாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரத்துல் பக்ரா மற்றும் சூரத்துல் ஆல இம்ரான். அதையும் ஓதி வாருங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனால் அது மறுமையில் மேகங்களை போன்றோ அல்லது அணி அணியாக பறக்கும் பறவைகள் கூட்டத்தை போன்றோ அது ஓதியவங்களுக்கு நிழல் தரும். அது வாதாடும் அல்லாஹ்ட்ட. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம வந்து குர்ஆனை அல்லாஹ்வுக்காக ஓதும்போது அல்லாஹ் எவ்வளவு 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 நன்மைகளை நமக்கு தாரான். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக நம்ம வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு நன்மை அது போன்று 10 நன்மைகளாக ஆக்கப்படும். நபி என்ன சொன்னாங்கோ? அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து என்று நான் கூற மாட்டேன். அலிஃப் என்பது ஓர் எழுத்து, லாம் என்பது ஓர் எழுத்து, மீம் என்பது ஓர் எழுத்தாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள். அடுத்தது, குர்ஆனை ஓதும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் என்னது? இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா அல்லாஹுக்காக ஓதுகிறேன் அப்படின்ற எண்ணத்தை நம்ம வந்து கொண்டு வரணும். 2வது, தூய்மையாக இருக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் விரட்டியடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட பாதுகாவல் தேடணும். அடுத்தது பஸ்மலா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹுடைய திருநாமத்தால் துவங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்கணும். குரலை அழகுபடுத்தி மிகவும் அழகிய முறையில் நம்மளால் எவ்வளோ தூரம் அழகுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அழகுபடுத்தி நம்ம ஓதணும்.